வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு திவ்யா இந்த பாரு, இந்த வீட்டில் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு, நான் உடனே வருவேன், உனக்காக இந்த அக்கா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டே நான் போயிடுவேங்க்கா, உங்கள் லைஃப்பில் நான் இடைஞ்சலாக வரமாட்டேங்க்கா அப்படின்னு என் மேலே இவ்வளோ பாசத்தை நீங்கள் காட்டியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி விசுவாசமாக நான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவ்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்றைக்கி நைட்டு தாமதிக்கக்கூடாது, இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம லட்சுமி. அதே கணம் பார்த்தோன்னா தினேஷ் தப்பிச்சிட்டோம், எப்படியோ அந்த மகா நம்மள்கிட்ட கோர்த்து விடலை, அது வரைக்கும் நல்லது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் மகா நைட்டில் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம திருவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு அவருக்கும் உறக்கம் வராமல் புரண்டு கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம மகா பஸ் ஏற நிற்கிறாங்க. அப்போ தான் செமையாக ஒரு இது நம்ம அம்பிகாமா மகாவை காணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவள் மனசே சரியில்லாமல் தான் இருந்தா. ஆனால் இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு நினைக்கல. ஏன்னா நான் அம்மா கடாங்க பார்த்தேன், என்கிட்ட கூட சொல்லாமல் அவள் போயிட்டால, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீ எங்கே இருந்தாலும் மகாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நேரம் ஒரு கட்டத்தில் மகாவை கண்டுபிடிச்சிடாங்க நம்ம திரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் மகா எப்படி இருப்பானே தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ள கேமராவை பார்க்க நேரம் தான் மகாவாட்டி இருந்தது என் மனைவி லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல. அப்போ என்ன தெரிஞ்சுதான் நான் திவ்யாகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுதான் இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு போயிருக்கா மகா அப்படின்னு கிட்டே இருந்துகிட்டே நான் அவளை தவற விட்டுட்டேன், இப்போ எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு களம் இறங்கி ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சி நம்ம மகாவை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம தினேஷ் அப்படா தப்பிச்சோம், இந்த அதிகாரியை என்னன்னு கண்டுபிடிக்கல, இந்த மகா போட்டு கொடுக்கல, நல்ல வேலை நம்ம அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும்னு பிளான் பண்ணுனா நம்மளை அவள் வீட்டை விட்டு துரத்திடுவா போல இருக்க, நல்ல வேலை காவேரி கிட்ட அடி வாங்காமல் தப்புனப்படா சாமி, இனி மகா விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. திவ்யா நான் மகாவை பார்க்கணும் அப்படின்னு மகா இருக்க இடத்துக்கு வராங்க. இந்த பாரு மகா, என்ன உன்னோட அக்காவா தானே நினைக்கிற, இந்த வீட்டில் யாராவது உன்கிட்ட எப்போவாது கடுமையாக நடந்தாங்களோ பிரச்சனை பண்ணினாங்களோ நீ சொல்லிடு, நான் உடனே உனக்காக வருவேன் இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அக்கா நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நான் இன்னைக்கு நைட்டே போயிடுவேங்க்கா அப்படின்னு அந்த இடத்துல கலங்கி துடிக்கிறாங்க நம்ம லட்சுமி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நைட்டு ஆகுது, பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு தயாராக இருக்காங்க. இந்த வீட்டில் யாரு கண்ணிலேயே நான் பற்றக்கூடாது, ஏன்னா அம்பிகாமா பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க, நான் போகிறது தெரிஞ்சால் அவ்வளோதான், அம்மாவால் தாங்கிக்க முடியாது, அதுவும் இல்லாமல் நான் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாமல் என் மேலே திரு பாசமாக தான் இருக்காரு, அவருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க அம்மாவை நான் நல்லா கவனிக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாரு. அதனால் அவருக்கு நான் தான் லட்சுமி அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான்ப்பா, கடவுளை அவர் கண்ணில் படாமல் போயிட வேண்டியதான் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லாரும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உறங்க தூங்க நேரம் நம்ம லட்சுமி அந்த வீட்டை விட்டு பெட்டியை சுருட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கோயில் வருது, அதில் போய் இருந்துக்கிட்டு காலையில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையிலே எழும்பிக்கிட்டு கிச்சனில் எல்லாம் அப்படியே கிடக்குது. மகா எங்கே போயிட்டா அப்படின்னு அந்த இடத்துல அம்பிகாமா தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஜாக்கிங் போயிட்டு திருக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு திரு, மகாவை காணலை, மகா எங்கே போனானே தெரியல, இந்த தினேஷ் அவள் மேலே இவ்வளோ பெரிய பழியை கட்டின பிறகு அவள் மைண்டே சரியில்லை, அவள் எதையோ நினச்சி குழம்பிட்டு தான் இருந்தா, அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், ஆனால் இப்போ எங்கே
போனான்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. காவேரியும் நானும் மகாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன், அவள் எதையோ நினச்சி குழம்பிட்டு தாம்மா இருந்தா அப்படின்னு வந்து குழம்பிட்டு தான் இருந்தா அண்ணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் மகாவை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து திரு வந்து நினைக்கிறாங்க. அம்மா நான் மகாவை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, என்னடா சொல்ல, மகாவை இந்த வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கா, அவளை நீ பார்த்ததே கிடையாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்ததே கிடையாதுமா, இப்போ உனக்காக மகா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க கூட எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வீட்டில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜை பாரு, மகா வந்து இருக்கிறது தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்போ தான் தன்னோட மனைவி லட்சுமி தான் நம்ம வீட்டில் மகாவை வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு சாக்காராங்க. அப்போ எனக்கும் திவ்யாவுக்கும் இருக்க கல்யாணம், நான் என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்த ஆபத்து என் கண்ணிலே தப்பாமல் டிமிக்கி கொடுத்த மகா இந்த கடவுள் அருளால் ஒரே வீட்டில் இங்கே இருந்திருக்கோம். ஆனால் நான் அவளை பார்க்காம இருந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், திவ்யாவுக்கும் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடி இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் எப்படியாவது மகாவை கண்டுபிடிக்கும். அந்த கஜேந்திரன் எப்போ வந்து மகா கழுத்தில் தாலி கட்டணுன்னே அவன் வலையை விரிச்சு காவல் இருக்கான். அப்படி இருக்க நேரம் நம்ம லட்சுமியை வந்து தப்பி தவறி அவன் கண்ணில் பற்றக்கூடாது, நம்ம தான் அவளை பாதுகாக்கணும், எங்கே போனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்காங்க நம்ம திரு. அப்போ தான் பஸ்ஸில் ஏதாவது யார் இருப்பா அப்படின்னு வந்து போக நேரம் காலையில் கரெக்டாக வந்து யார் அதுக்கு வசதியில் யார் அதுக்கு நிற்க நம்ம மகாவை கையங்களவுமா பிடிச்சி எங்கே போகிற லட்சுமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன என் வீட்டிலே இருந்திருக்கா, ஆனால் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு, நீ என்ன கவனிச்சிருக்கா, அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்து களை இறங்கியிருக்கா. ஏன்னா திவ்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதில் ஏதாவது உன்னால் பிரச்சனை வந்துடும், நீ பயந்து தானே நீ ஓடி ஒளியிற, நீ ஓடி ஒளிய வேண்டாம், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது, நானும் திவ்யாவும் கல்யாணம் ஆகி நல்லா தான் இருப்பான். ஆனால் உன்னோட வாழ்க்கை அந்த கஜேந்திரன் கையில் போய் சிக்கிடக்கூடாது, அவன்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் உனக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டில் இரு, உனக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதெல்லாம் முடியாது, நான் இப்போ போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். எனக்காக நீ இதை வந்து செய் லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து கேட்குறாங்க. உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்குது, நீ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்ட, இதே மாதிரி யாருமே வந்து கவனிக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலேயோ எங்கள் குடும்பம் மேலேயோ அவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு வந்து எங்கள் தாத்தாவோட உயிரை வர நீ தான் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்க. அப்படி இருக்க நேரம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் அம்மாட்ட இருந்து உனக்கு வரணும்னு எப்படி தோணுச்சு லட்சுமி, எங்கள் அம்மா உன்னை காணலான்னு துடிச்சு ஒன்றுமே சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க, எப்படியாவது மகாவை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து எனக்கு போட்டிருக்காங்க ஆர்டர், அதை வந்து மீற முடியாது, நீ வந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, வா லட்சுமி அப்படின்னு வந்து நம்ம மகாவை கையை பிடிச்சி இழுத்து வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கவிதா பார்த்து சாக்காவே இருக்காங்க. என்ன இவ வீட்டை விட்டு போக நின்று இருக்கா, இந்த திரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கா, காஞ்சனாக்கா சொன்னது மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாவது வந்து தொடர்பு இருக்குமா என்ன, அவள் பயப்படுறது கரெக்டு தானே, இவ வந்து ஸ்ரீக வாழ்க்கையில் இடைஞ்சலா வந்துருவாளா அப்படின்னு இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவிதா வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.